2005 கும்பகோணம் அருகில் ஒரு கிராமத்தில் மணிகண்டன் வீட்டில் தனியாக இருந்தான். மழை பெய்து கொண்டே இருந்தது. திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவன் கதவிற்குச் சென்றான். வெளியில் அவன் அப்பா நின்றிருந்தார். மணி, கதவைத் திற, நான் வந்துவிட்டேன். மணிகண்டன் கதவைத் திறக்கப் போனான். அப்போது அவனது மொபைல் ஒலித்தது. அப்பா அழைத்திருந்தார். மணி, நான் இன்னும் ஊரில்தான் இருக்கிறேன். மணிகண்டன் நடுங்கிப் போனான். அப்பா ஊரில் இருந்தால் கதவிற்கு வந்தது யார்? அவனுக்கு பதில் யோசிக்க நேரம் இல்லை. கதவு தானாகவே திறந்தது. அப்பாவைப் போல இருந்த அந்த உருவம் உள்ளே நுழைந்தது. ஆனால் மூச்சே இல்லை. மணிகண்டன் பயந்து ஓடினான். வெளியில் திண்ணையில் ஒரு நிழல். அங்கே மற்றொரு அப்பா. நான் யாரு மணி? அடுத்த நாள் காலையில் வீட்டின் கதவு திறந்திருந்தது. மணிகண்டன் காணவில்லை. அவனது படுக்கையில் ஒரு பழைய காகிதம் கிடந்தது. நீ ஒரு தடவை அழைத்தால் போதும், நான் வந்து விடுவேன். மணிகண்டன் எங்கே? இது ஒரு கனவா, இல்லை உண்மையா? நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தால் திடீரென்று யாராவது கதவை தட்டினால் திறக்காதீங்க.